ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டென்ட்டு. நம்ம லாஸ்ட்டாக எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஜாப் வாங்கியிருந்துருப்பாங்க. அப்படி ஜாப் கிடையாது, போஸ்டிங், அதாவது ஐபிஎஸ் வந்துட்டு கேடரில் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ 3 பேருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். ஜங்குக்கு சந்தோஷம், என் அர்ஜுன் 3 பேருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். பரவாயில்ல, நம்ம ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படியே இருக்கும்போது வந்துட்டு இப்போ அந்த இதுலேயே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி தகவல் வந்துட்டு அங்கே ஜங்குக்கு போனதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். எப்படி இருக்கீங்க அப்படின்னு 2 பேருமே சந்தோஷத்தில் கத்துறீங்க. இப்படி பாஸ் ஆகிட்டோம், பாஸ் ஆகிட்டோம், பாஸ் ஆகிட்டோன்னே ஜங்குக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, என்னென்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. அன்றைக்கி வந்துட்டு எப்படி வந்து வாழ்க்கையே வெறுத்துமான பேசிகிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு நீங்கள் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஜங்குக்கிட்ட கேட்குறீங்க, என்னங்க அப்படின்னோடனே, சொல்லு அப்படின்னோடனே, இல்லை இப்படி அத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னோடனே இப்போ வந்துட்டு சீரியஸான மூடுக்கு எல்லாரும் வந்துட்டீங்க. அர்ஜுனுக்குமே பயந்தான். ஏன்னா தெரிஞ்சால் வந்துருக்கும் அந்த அம்மா வந்துட்டு வேப்பலை ஆடிடும் அப்படின்றனால இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி பார்ப்போம் ஏதாவது அப்படின்னோடனே, இல்லைங்க அது எப்படி இப்போ ட்ரைனிங்லாம் போகணும், ட்ரைனிங் போனால் எப்படி அவங்க சமாளிக்கிறது அப்படின்னோடனே, விடு பார்க்கலாம் அப்படின்னே இடே இல்லைடா அப்படின்னே. அப்போ வந்து அர்ஜுன் வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு. இல்லை இப்போ எப்படி சொல்கிறது, அம்மா என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி கேட்கும். இப்போ இவங்கன்னா கூட நீ இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிடலாம், நான் எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னே. வேணா நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சொல்லு அப்படின்னோடனே, நீ வந்துட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லைம்மா, நீ வந்துட்டு நான் தான் இது பண்ணணும், அண்ணனே எவ்வளோ நாள் கஷ்டப்படுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி உனக்கு தான் உருட்ட தெரியாதா, உருட்டி நான் வர்றதுக்குலாம் இனிமேல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணு அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணு, ஏதாவது கேட்டாங்கன்னா படிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லு அப்படின்னே. சரி அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி நீங்கள் பார்க்குறீங்க, என்னங்க அப்படின்னே, உனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, அப்படின்ட்டு இங்கிட்ட அர்ஜுன் சொன்னோடனே அப்படியே வந்துட்டு 2 பேருமே பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்புறம் கொடூரமாக மறைக்கிறத பார்த்துட்டு நீங்கள் கூட நார்மலாக தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் வந்துட்டு ஜங்கு கொடூரமாக மறைக்கிறத பார்த்தீங்கன்னா, ஆத்தாடி என்ன இவன் கொடூர குரங்கு மாதிரி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பிட்டு, சரி இப்போ வேறு ஏதாவது பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு சந்தேகம் வர மாதிரி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்துட்டு ஏதோ தான் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்துட்டு டேஸ் போகுது. இப்போ டேஸ் போகும்போது வந்துட்டு எப்படி ஆகுது அப்படின்னா, எல்லாருக்கும் உங்களுக்கு பர்ச்சேசிங்க்கெலாம் கூப்பிட்டு போகிறாரு வெளியே. 2 பேருமே என்ன வாங்கணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷாப்பிங் மால் அங்கேலாம் கூப்பிட்டு போகிறாரு. அவருக்குன்னா ஓகே அப்படின்ட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. இப்படி வெளியே வந்திருக்கோம், ஒய்ஃபோட ஃபேமிலியாக வந்திருக்காங்க, இருந்தாலும் உங்களுக்காண்டி உங்கள் கூட வர்றாரு அப்படின்றது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும், அட் த சேம் டைம் இனிமேல் வந்துட்டு பார்க்க முடியாது, 1 இயர் கிட்ட வந்துட்டு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காராம். அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு, சரி நம்ம அப்படின்ட்டு அன்றைக்கி ஃபுல் டே வந்துட்டு நிறைய ஷாப்பிங் போவாங்க. ஒரு ஷாப்பிங் போயிட்டு சாப்பிட்டு ஹோட்டலில் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டேவும் அந்த மாதிரி கூப்பிட்டு போயிருப்பார். ஒரு 2 நாள் வந்துட்டு ட்ரெஸ்ஸு ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்துருப்பார். இப்போ வந்துட்டு ட்ரைனிங் அந்த போகிறதுக்கான டே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு இப்போ 2 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு கிளம்புறோம் அப்படின்னா, ஜங்குக்கு வந்துட்டு இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்துட்டு மீட்டிங் கூப்பிட்டாங்க. ஜங்குக்கு வந்துட்டு இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசன் சொல்லலாம். ரீசன் வந்துட்டு இப்படி என் தம்பியும் ஒய்ஃபும் போகிறாங்கன்னு சொன்னால், இது தகவல் வந்து அப்படியே பரவ ஆரம்பித்து அப்படியே அவங்க அப்பா கிட்டே போகும். என்ன அப்படி மருமகனும் மகனும் வந்துட்டு போலீஸ் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தகவல் தெரிஞ்சிடும்ட்டு உண்மையான ரீசன் சொல்ல முடியல. அட் த சேம் டைம் வரவும் முடியாதுன்னு சொன்னால் அங்கே தகவல் மறுபடியும் போகும். என்ன அவங்க பையன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் பிரச்சனையா அப்படி இப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு மாதிரியே இருக்கார். என்ன சொல்கிறது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி அர்ஜுன் தான் சொல்கிறான், இல்லைடா நீ போயிட்டு வா பார்த்துக்கலாம், சரி ட்ரெயின் தானே நாங்கள் ஏறிக்கிறோன்னு. இல்லைடா எப்படிடா தனியாக போவேன் அப்படின்னு, பார்த்து போய்க்கிறோம் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே போக மனசில் அப்படி ஒரு மாதிரி, ஏண்டா இப்படி பண்ணுறீங்க, உயிரை வாங்குறீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டே தான் போகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது.
என்னடா இது இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணார், இப்போ கடைசியாக அங்கே போகிற டைமுக்கு வந்துட்டு நம்ம கூட அவரால் வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டே தான் நீங்கள் இருக்கீங்க. அர்ஜுன் வந்துட்டு சரி விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, இல்லைடா அப்படி இல்லை, ரொம்ப நாளாக வந்துட்டு நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணார், இப்போ நம்ம கடைசியாக கிளம்ப போகிற டைமுக்கு வர முடியலன்னு தான் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கணுன்னே, சரி விட அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன்னு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டே வருது. ஆனால் ஜங்குக்கு முன்னாடியே கிளம்பி போயிருப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகும்போதெல்லாம், இப்படி கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா பொருள் கூட ஆசைப்பட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தான் வாங்கி கொடுத்துருந்துருப்பார் உங்களுக்கும் சரி அர்ஜுனுக்கும் சரி. அப்படி இருக்கும்போது இப்போ இப்படி போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெயின் ஏறி போகிறீங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு ரொம்ப ட்ராவல் ஆகுது. ஒரு 2 டேஸ் கிட்ட ட்ரெயின்லேயே தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. ஒரு வழியாக அங்கே போய் நீங்கள் இறங்கிட்டதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அகாடமிலாம் பார்க்குறீங்க. பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு சில பிக்ஸ் பார்த்துருப்பீங்க. சில பிக்ஸ் வந்து கான்ஃபிடென்ஷியலாக வந்துட்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்களே. ஆனால் இதுதான் என்ட்ரன்ஸ், இதுதான் வந்துட்டு ஹால், இதுதான் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி சில பிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. அதை வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் அப்படியே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. டேய் வந்துட்டோண்டா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுட்டே தான் அப்படியே போயிட்டுருக்கீங்களா. அப்படியே போகிறீங்க. அப்புறம் உங்களுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரூம் போகிறீங்க. ஆனால் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 2 பேருமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கவே இல்லை. அதாவது ரிலேஷன்ன்றது 2வது பட்சம், ஃப்ரெண்டு மாதிரி கூட 2 பேருமே பேசிக்க மாட்டீங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி பழக்கம், என்ன பழக்கம், ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நீ வேறு காலேஜ் படிச்சிருக்கா, அவள் வேறு காலேஜ் படிச்சிருக்கா, என்ன ஏது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். அப்படின்றதுக்காண்டி வந்துட்டு இல்லை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே அமைதியாக தான் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு 2 பேர் போய் கேஷுவலாக ரொம்ப ரேண்டமாக ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் அப்படியே தான் ஒன்றா சுற்றிட்டு இருப்பீங்க. அங்கேயும் ஒரு சில பேர் கூட நல்லா பேசுவீங்க இப்படி ஜாலியாக என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் கூட இருக்கிற க்ளோஸ் மித்த யார்கிட்டையுமே இல்லை. அவங்களே கேட்பாங்க, ரொம்ப பயங்கர ஜெல் ஆகிட்டிங்களே 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வைப் செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வைபாக இருக்கும். அப்புறம் 2 பேருக்கும் அந்த இதனால் வந்துட்டு கொஞ்சம் ரேப்பும் நல்லா இருக்குது அப்படின்னே இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே இது பண்ணியிருப்பாங்க. ட்ரைனிங் ஐயோயோ, உங்கள் வீட்டடியில் எங்கள் வீட்டடியில் மரணடி மாட்டடின்ற மாதிரி போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க. டேய் ஓடுன்றானுங்க, உருளுன்றானுங்க, சுடுன்றானுங்க. டேய் என்னங்கடா இது, ஆசைப்பட்டு தான் வந்தோம் அதுக்காண்டி இந்த பாடா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் சரி ஆசைப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நல்லா அப்படியே உருள்றீங்க பரல்றீங்க. உங்கள் மூஞ்சி உங்களுக்கு தான் அடையாளம் தெரியாத அளவுக்கு கறி பிடிச்ச மாதிரி இருக்கு. அவன் என்னன்னா அவன் அதுக்கு மேலே இருக்கான், தீ பிடிச்ச மாதிரி வந்துட்டு நல்லா தக்கன்னு மின்றியா. எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் போனப்போ ஒரு மாதிரி லைக் எல்லாருமே இங்கே வீட்டிலேருந்து போனனால ஒரு மாதிரி க்ளோவாக தானே ஃபேஸ் இருக்கும். இப்போ வெயிலுக்குள்ளே கடந்து கருகி போய் கிடக்கீங்க எல்லாருமே. அவங்க எல்லாருக்குமே கேடட்ஸ் எல்லாருக்குலாம் வந்துட்டு என்னடா மூஞ்சி எப்படி இருக்குது, ஐபிஎஸ் ஆகணும் தானடா ஆசைப்பட்டோம், சரி அதெல்லாம் வந்துட்டு ஆகணும்னா இப்படி ஒரு சில இதெல்லாம் நம்ம இழந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆள் மனசை தேர்த்திக்கிட்டே தான் இருக்கீங்க. கொஞ்சம் நஞ்சம் ட்ரைனிங்லாம் இல்லை, நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஐயோ டயர்டுனா டயர்டு, அப்படி ஒரு டயர்ட் ஆகுது. அப்படியே வந்துட்டு டேஸ் போகுது. நீங்கள் வந்துட்டு அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ யாருக்குமே தெரியாமல் வந்துட்டு இப்படி ஜங்குக்கிட்ட பேசுவீங்க. அர்ஜுன் வந்துட்டு கேஷுவலாக பேசுவேன், என்னென்ன பண்ணுறேன் எப்படி நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்படி ஜியான் ஃபேமிலியே எங்கேயும் சொல்லிக்கிறது இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப கேஷுவலாலாம் பேச முடியாது. அதனால நார்மலாக போயிட்டு யாருக்குமே தெரியாமல் இப்படி தனியாக தான் பேசிகிட்டு இருப்பீங்க. அப்படியே எவ்வளோ நாள் வந்து தெரியாமல் பேசிகிட்டு இருக்க முடியும். ஒரு சில நாள் வந்துட்டு நீங்கள் சில பேர் கூட இருக்கவங்கலாம் பார்த்துருவாங்க, என்ன யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னோடனே சரி நீங்கள் சமாளிக்கிறதுக்காண்டி இப்படி பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லி வச்சுருப்பீங்க. பாய் ஃப்ரெண்டா, சூப்பர், உனக்குலாம் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா, நாங்களாம் சும்மா சிங்கிளாக ஒண்டிக்கட்டையாக தான் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து பேச பேச யார் பாய் ஃப்ரெண்டும் ஃபோட்டோ காட்டு அப்படின்னோடனே இல்லை இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோவும் காட்ட மாட்டீங்க. ஒருவேளை ஃபோட்டோவே காமிச்சாலும் பாய் ஃப்ரெண்டு வந்து நீ ஜியான் ஜங்குக்கு தான் உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அதுக்கும் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எதுவும் பெருசாலாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் காமிச்சிக்கவே மாட்டீங்க. இப்படியே தான் டேஸ் போகுது. ஒரு வழியாக
ஒரு வழியாக 1 வருஷம் அந்த ட்ரைனிங்கை எப்படியோ கடந்துட்டீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அங்கிட்டு போராடுறாரு. ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் 2 பேரும் இங்கே இல்லை, நீங்களும் இல்லை அவனும் இல்லை அப்படின்ற கஷ்டம். இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவை வந்துட்டு சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் பிஸ்னஸை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடும் அவர் தலை உருளுது. அவங்க அம்மாலாம், என்னடா இங்கே வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, வீட்டுக்கு வாடா, உன் பொண்டாட்டி என்னடா பண்ணுறா, உனக்கு உன்னை பார்த்துக்கிறாடா, ஏன்டா இப்படி இருக்கா, அவளை நல்லா பார்த்துக்க சொல்கிறா, ஏன்டா, ஐயோ என் செல்லமே தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வீடியோ கால்லாம் வரும்போது, இங்கே பாரு என் பிள்ளை இழைச்சி போயிடுச்சு, அவனுக்கு சோறு போடுறாளா இல்லையா, அப்படியா இப்படின்னே இவருக்கு ஒரு பக்கம் என்னடா இது அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அவளை, ஏன் இப்படி வந்துட்டு ஒரு வன்மம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்துட்டு ஏன் அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி வருத்தமாகவும் இருக்குது. இந்த சைடு அர்ஜுனுக்குன்னா அவங்க அம்மா வந்துட்டு பொழுதன்னைக்கு ஃபோன் பண்ணுறாங்க, டே வாடா, செமஸ்டர் லீவ் தானே விட்டுருக்கு மேடம், வாடா வாடான்றாங்க. இவன் வந்துட்டு இல்லைம்மா படிக்கணும் அப்படி இப்படின்னு உருட்டுறான். வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கே நம்ப முடியல. நீ படிக்கிறேன்னு சொல்லி வாய்ப்பு இல்லையடா, நீ பார்டர் பாஸ் ஆகிறதுக்கே வந்துட்டு திணறி சாவ, இப்போ எப்படா நீ படிக்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கிட்டே சொல்கிறாங்க இப்படி படிக்கணுன்றானே. ஆமாம்மா அப்படி சொன்னாங்க, இப்படி கால் பண்ணி இப்போ நல்லா படிக்கிறான், நல்லா டெவலப் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னொடனே, அப்படியா அப்படின்னே, ஆமாம் அப்படின்னே, சரி சரி படித்தா நல்லது, அவனுக்கு அடுத்து அவன் இந்த பிஸ்னஸ் பார்த்துக்கணும் அப்படின்னே, ஆமாம் அதே தான் அவனும் சொல்கிறான், நீ எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவேன், நான் அடுத்து பிஸ்னஸை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படின்னோடனே, ஆமாம் என் பிள்ளைக்கு இப்போ தான் வந்துட்டு ஞானம் உதயம் பிறந்திருக்கு, நல்லவனாயிட்டேன் அப்படி இப்படின்னு அவங்க அம்மாவும் வந்துட்டு கடந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே டேஸ் போகுது, ஒரு மாதிரி போராட்டமாக இருக்குது. அந்த போராட்டத்தெல்லாம் மீறி எப்படியோ வந்துட்டு நீங்கள் இது வாங்கிட்டீங்க. அந்த ஃபைனல் இது இருக்கும்ல, ஃபைனல் பாஸ் அவுட், அந்த பாஸ் அவுட் ஆகிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு நீங்களே பாஸ் அவுட் ஆகிட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அவன் ஒரு வழியாக முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அந்த இதெல்லாம் வருது. அப்போ வந்துட்டு ஜங்குக்கால அப்பயும் வர முடியல. இப்படி என்ன ஆயிடுச்சு, இன்னொரு ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு ஜங்குக்கோட அப்பாவுமே வந்துட்டு கலந்துக்கிற மாதிரி ஃபார்மர் ஃபவுண்டேஷன் அப்படின்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அதை வந்துட்டு ஆரம்பித்தவங்களும் அந்த பிஸ்னஸை இப்போ ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் 2 பேரும் கலந்துக்கணுன்ற மாதிரி சொன்னோன்னே, இதில் கண்டிப்பாக ஜங்குக்கால வரவே முடியாது. முன்னாடினா கூட ஏதாவது போய் சொல்லிட்டு உருட்டிட்டு கூட வேகமாக வந்திருந்துருக்கலாம். ஆனால் இப்போ வந்துட்டு இவரும் கூட இருக்கிறனால சுத்தமாக அவரால் வரவே முடியல. அவருக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது, அங்கே வந்துட்டு இப்படி அவங்க நேரம் வந்திருப்பாங்களே, இது பண்ணியிருப்பாங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மீட்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடக்குது. ஐயோ டே, ஏன்டா இப்படி அழிச்சாட்டியம் பண்ணுறீங்க, ஒரு வாரம் என்னடா அருந்து போன கதையை பேசுகிறதுக்கு இதுக்கிட்ட அரை நாளே போதும்டா, ஏன்டா இப்படி இத்தனை பாடுபடுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு ஏதோ கடமைக்கே உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு அப்பாவும் கேட்குறாரு, என்னப்பா ஏன் இப்படி உட்காந்துருக்க, ஒரு மாதிரி ஹாஃப் மைண்டடாக இருக்கு என்னன்னொடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் அப்படின்னே, என்னாச்சு எதுவும் பிஸ்னஸில் பிரச்சனையானோடனே, இல்லைப்பா ஒரு சில இது இருக்குது, ஒர்க் இருக்குது, அதை நான் பெண்டிங்கில் போட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, ஏன்ப்பா முன்னாடியே தெரியும்ல இப்படி வரேன்னொடனே, இல்லைப்பா அது கடைசி நிமிஷத்தில் தான் எனக்கு இதாச்சு அப்படின்னோடனே, சரி சரி போய் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அமைதியாக தான் இருக்கார். இந்த சைடு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படிச்சாங்க சொல்லியிருப்பார் வர முடியாது அப்படின்னே, என்னங்க அப்படின்னே, இல்லைம்மா வர முடியாது அப்படின்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சொன்ன விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சரின்றீங்க. அர்ஜுனும் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஏன்டா இப்படி வரல, போகிறப்பையும் வந்து தொலைல, இப்போ இங்கே வரும்போதும் நீ வரமாட்டியா அப்படின்னே, இல்லைடா நான் என்னடா பண்ணேன், உங்கள் அப்பாவும் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னே, ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு உயிரை வாங்குறாங்க சை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு இங்கே உங்களோட ஃபைனல் செரிமனி இருக்கும்ல, அதை வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தம்னா ஆனந்தம், அப்படி ஒரு ஆனந்தம். அப்படியே வந்துட்டு இருக்கீங்க, அந்த யூனிஃபார்ம்லாம் போடும்போது ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு. அப்படி கண்ணு கலங்கி தான் வந்துட்டு பார்க்குறீங்களா. அர்ஜுனுக்குமே அந்த மாதிரி ஃபீலிங் தான், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காங்க.
என்னதான் அர்ஜுன் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்பாயில் பிராட் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் கஷ்டம்தான் மட்டும் வந்திருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கும் ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சி நீங்கள் பூட்டி வச்ச ஒரு விஷயம் இப்போ நீங்கள் அதை வந்து நடத்தி காமிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கா. 2 பேருமே வந்துட்டு அந்த இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அந்த பாஸ் அவுட் செரிமனி நடந்திருக்கும். அந்த செரிமனிலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இப்படி ட்ரெயினில் வந்துட்டு ஏற்றி விட்றாங்க. ட்ரெயினில் ஏற்றி விடும்போது அதாவது அவங்களே டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டிக்கெட் புக் பண்ணிட்டு அவங்களே இந்த கவர்மெண்ட்டே இந்த காசை எடுத்துக்கிறோமா. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி நீங்கள் அந்த சரி அந்த இதுக்கு இது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே ட்ரெயினில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துருப்பீங்க. ஏன்னா வெள்ளனா போகணும் அப்படின்னா அங்கே ஜங்குக்கு வந்து இருக்கணும். ஜங்குக்குமே அங்கே மீட்டிங்கில் இருக்கார் அப்படின்றனால சரி வேகமாக போயிட்டு நம்ம என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் நீங்கள் 2 பேருமே வந்துட்டு பெருசாக அதை கண்டுக்காமல் நீங்கள் அடுத்து ட்ரெயின்லேயே வந்திருப்பீங்க. உங்கள் கூட படித்தவங்களாம் வந்துட்டு அந்த ட்ரெயினில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நல்லா பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் வந்துருந்துருப்பீங்க. அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க, வீடு இப்படி ஒரு மாதிரி தூசியாக படிஞ்சிருக்கு. அர்ஜுன் வந்துட்டு அவன் வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு ஹோட்டல் போயிட்டு ஸ்டே பண்ண போயிட்டானா. ஏன்னா இங்கே இருக்கும்போது ஒன்று ஜங்குக்கு வீட்டில் போய் தங்குவான், இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து தங்குவான். இது 2 வீட்டில் தான் இருப்பான். இப்போ சரி நான் நீங்களே சொல்லியிருப்பீங்க, இல்லைடா வீடு குப்பையாக இருக்கு நான் க்ளீன் பண்ணிட்டு கூட கூப்பிட்றேன் அப்படின்னோடனே சரி க்ளீன் பண்ணிட்டு நான் வேணால் வரவேன்னே இல்லை போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு அர்ஜுனும் வந்துட்டு சரி நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு அவனும் வந்துட்டு போயிட்டேன். அவன் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சான். பட் இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்கா, நம்ம நல்லா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் வந்துட்டு அவன் ஸ்டே பண்ண போயிட்டேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதுதான் அவனும் கூப்பிட்டுருப்பான், வா நம்ம ஹோட்டல் போகலாம் நம்ம அப்புறமேல் கூட வந்து பார்க்கலான்னே இல்லை எனக்கு இங்கே தான் தூங்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிருப்பார். நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்படியே ஒரு 2 டேஸ் போயிருக்கும். இப்போ வந்துட்டு ஃபோன் வருது. அர்ஜுன் தான் பண்ணுறான், இப்படி அண்ணன் வந்துட்டு கிளம்ப போகிறானா, நம்ம வந்துட்டு வேணா அங்கே வீட்டுக்கு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோமா அண்ணனை அப்படின்னோடனே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கூப்பிட வரேன். அவன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கிளம்ப போகிறேன்னு தான் சொன்னால் அவன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவன் இங்கே வந்து ரீச் ஆனோடனே வந்துட்டு நான் அவனை கூப்பிட்டு வரேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டி இருந்திருப்பீங்க. அதனால் வந்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் போட்டு பார்ப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிஃபார்ம் வந்துட்டு போட்டு பார்க்குறீங்க. போட்டு பார்க்கும்போது இன்னும் ஜங்குக்கு வரதுக்கு ஒரு 1 hour கிட்ட இருக்கும். நம்ம அதாவது அர்ஜுன் அங்கே ஜங்குக்கு அங்கே வீட்டுக்கு ரீச் ஆக 1 hour. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அர்ஜுன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இந்த யூனிஃபார்ம் போடுறீங்க. ஏன்னா அவர்னால தான் இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக கிளம்பிட்டு இருக்கீங்களா. உங்களுக்குமே கிளம்பும் போது ஃபஸ்ட் டைம் இன்னும் ஒர்க்குக்கு கூட வந்துட்டு கிளம்பி போகலை, ஃபஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போடுறதுனால ரொம்ப ஆசையாக கிளம்பிட்டுருக்கீங்க. அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது, கொண்டை போடுறது, அந்த யூனிஃபார்ம் பர்ஃபெக்டாக வந்துட்டு போடுறதுலாம் ரொம்ப ரசித்து போட்டுக்கிட்டே இருக்கீங்களா. அப்போது வந்துட்டு திடீர்னு வெளியே வந்துட்டு பார்த்தா யாரும் நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. வந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டக்குன்னு கதவை திறந்து பார்த்தா ஜங்குக்கு. உங்களுக்கு ஒரு ஷாக்கு, ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீரே வருது. இப்படி வந்துட்டு பார்க்குறீங்க, அப்படி வந்துட்டு வேகமாக வந்துட்டு அவர் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் அப்படி நிற்கிறாரு. அவங்கள அந்த யூனிஃபார்மில் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அழுக வந்துட்டு அப்படி கண்ணிலேருந்து தாரையாக ஊற்றுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வெளியவே அவர் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறாரு. அவங்கள பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வெளியே போயிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த யூனிஃபார்மை காட்டுறீங்களா. அவருக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்படியே வந்துட்டு நின்று பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டு அவருக்கும் லைட்டாக ஒரு மாதிரி அழுக வருது, சிரிச்சுட்டே பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிட்டாரு. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் அந்த ஹக் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி தேவையாக இருக்குன்றனால வந்துட்டு நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அழுகுறீங்க. இப்படி வந்துட்டு சாதிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்துட்டு 2 பேரும் சொல்லி அழுதுகிட்டே இருக்கீங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு கொஞ்ச நேரம் அதெல்லாம் காம் பண்ணிட்டு அவர் பார்க்குறாரு. அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு சாதிச்சிட்டேன் அப்படின்னே ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே நீங்கள் வந்துட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்படி வந்துட்டு அந்த
தொப்பி இருக்கும்ல, கேப் போடுவாங்கள்ல, அந்த கேப்பை வந்துட்டு ஜங்குக்கு நீங்கள் மாட்டி விட்றீங்க. இது வந்துட்டு நிறைய பேர் செய்வாங்க. என்னதுன்னா, இப்படி ரொம்ப நாள் வந்து கழித்து அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணும்போது, பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது, பிஃபோர் மேரேஜில் வந்துட்டு யாராவது ஐபிஎஸ் ஆகுறாங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு போட்டு விடுவாங்க. அப்படி இல்லையா, இவர் வந்துட்டு ஃபேமிலிக்கு அப்புறம்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு இது பண்ணாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து போட்டு விடுவாங்களா. ஸோ நீங்கள் அது ரொம்ப ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்கன்னா, அங்கே அகாடமிக்கு வந்து நிறையா பேர் வந்துட்டு வந்திருந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலிக்கெலாம் போட்டு விடும்போது நீங்கள் சார் நம்மளுக்கு வந்திருந்துருக்கலாமோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்து வந்தோடனே வந்துட்டு நீங்கள் அதை அப்படியே போட்டு விட்டு அப்படியே பார்க்குறீங்களா, அவருக்குமே அது ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. என்னடா நம்மளுக்கு போட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கும் பார்த்து இருந்திருப்பார் எப்படி ஐபிஎஸ் அந்த இது அவருக்கு வந்துட்டு எப்படி ஆவாங்க என்னன்னு பார்க்கும்போது, இப்படி ஃபைனல் டேக்கு வந்துட்டு இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் போட்டு விடுவாங்கன்னே இது வந்து நம்மளுக்கு இவ செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிட்டே இருக்காரா, அவர் போட்டுவிட்டு நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு இப்படி பார்க்கும்போது சார் இந்த சைடு திரும்புங்க அப்படின்னோடனே என்ன அது திரும்புங்க அப்படின்னு பார்த்தா அந்த சைடு ஹேண்ட் இருக்கார்ல ஜங்குக்கோட செக்ரட்டரி, அவர் வந்துட்டு நிற்கிறாரு. இப்படி கேமராவோட நிற்கிறாரா, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன இவர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிற்கிறீங்களா. உடனே வந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறேன், ஏன்டா அவளே இப்போ தான் பக்கத்தில் வந்து நிற்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு என்ன அது அப்படின்னோடனே இல்லைங்க ஃபோட்டோ எடுக்கலாம் பயங்கரமாக இருக்குது, இந்த இதெல்லாம் ஃபோட்டோ மெமரிஸ் தானே அப்படின்னு அவர் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆமான்னு தோணுது. ஆனால் அவர் கூட எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருந்தாலும் ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு சரி ஆமாம் நம்ம எப்படி தான் தள்ளிக்கிட்டே போகிறது, நம்ம தள்ளி தள்ளி போக போக தான் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படி பிடிச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டு இப்படி நிற்கிறீங்க. அப்படி வந்துட்டு 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, பயங்கரமாக கப்பலில் அப்படி வேறு ரொமான்டிக்காக ரொம்ப அழகாகவே இருக்குது அந்த ஃபோட்டோ வந்துட்டு. அதோட அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி வந்துட்டு காட்டுறது நல்லா இருக்குன்னு வேறு போஸ் கொடுங்க அப்படின்னே அப்படி பார்க்குறாரு போஸா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு அந்த கேப்பை போட்டு விடுற மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் அப்படி எடுக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு உங்களோட ஒரு மாதிரி லவ்வோடு பார்க்குறாரா, நீங்களும் வந்துட்டு அவர் பார்க்குறத பதிலடியே ஒரு மாதிரி உங்கள் கண்ணிலையும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக பார்க்குறது வந்து அவருக்கும் தெரியுது. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு அவர் வந்துட்டு உங்கள் கன்னத்தை அப்படியே கப் பண்ணிட்டு அப்படி உங்கள் நெத்தியோட நெத்தி அப்படி வைக்கிறாரா, அது வந்துட்டு அப்படியே பார்க்க செம்ம ரொமான்டிக்காக இருக்குது. அப்படியே வந்துட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த ஹேண்ட் பார்க்குற ஐயன் நம்ம முன்னாடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக போயிட்டாரா. அப்போ வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னா அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே 2 பேரும் அப்படியே நெத்தியோட நெத்தியாக ஒன்றா வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூட்டு 2 பேரும் ஒருத்தவங்களோட ப்ரீஸை வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மூச்சு காற்றை ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அப்படியே 2 பேரும் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக அப்படியே இருக்கீங்களா. ஏன்னா 2 பேருக்கும் பேசுகிறதுக்கு அவ்வளோ வார்த்தை இருக்குது, ஆனால் பேசுகிறதுக்கு வாயிலேருந்து வார்த்தை வரலையா. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே 2 பேரும் கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு. அப்படியே வந்துட்டு அப்புறம் எடுத்துகிட்டு இப்படி ஒரு மாதிரி ஒரு டீப் பிரெத் விட்டதுக்கப்புறம் வந்துட்டு என் சாதிச்சிட்டு அப்படின்னோடனே ஆமாம் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னோடனே நீங்கள் இல்லைன்னா அதெல்லாம் நடந்திருக்கானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இல்லைனாலும் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரியும் அவர் இல்லைன்னா அது வாய்ப்பே இல்லைன்னொடனே நீங்கள் அப்படியே இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறீங்களா. உடனே அவர் வந்துட்டு சரி நான் இல்லைன்னா நடந்திருக்காது அப்படின்னோடனே அப்படியே நீங்கள் அப்போ தான் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களா, அது ரொம்ப க்யூட்டாக தெரியுது அவருக்கு. என்னடா இது எல்லாம் பண்ணாலும் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி அப்படியே அவ்வளோ நேரம் அந்த மாதிரி கன்னத்தை கப் பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே உங்கள் கையை அப்படியே பிடிக்க ரொம்ப ஜென்டிலாக அப்படியே வந்துட்டு கையை பிடிச்சிட்ருக்காரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இது பூரா வீட்டு வாசலில் தான் நடந்துகிட்ருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சரிங்க உள்ளே வாங்க அப்படின்னோடனே இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு, இல்லை உள்ளே வாங்க டீ மட்டும் சாப்பிட்டு போங்க அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு இது பண்ணும்போது வந்துட்டு கதவை நீங்கள் மறுபடியும் திறக்குறீங்க. கதவை திறக்கும்போது வந்துட்டு உள்ளே நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. பார்த்தா தடன்னு சவுண்டு கேட்குது. நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்க என்ன தடன்னு சவுண்ட் கேட்குது அப்படின்னோடனே திரும்பி பார்த்தா அந்த சைட் அர்ஜுன் வந்து நிற்கிறான். அர்ஜுன் வந்துட்டு டேய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அர்ஜுனுக்கு வந்து அர்ஜுன் வந்து அந்த கெட்டப்பில் பார்த்தோன்னே ஜங்குக்கே ஒரு மாதிரி இதாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி விளையாட்டு பையனா துருன்னு
ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பாயில் பிராட்டாக இருக்கும்போது அப்படி இருந்த பையன் இப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்து அவனாக வந்து நின்றுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒரு வேளை சாதிச்சிட்டாடா அப்படின்னோடனே, ஆமாடா தேங்க்ஸ்டா, நீ இல்லைனா சத்தியமாக நடந்திருக்காது அப்படின்னோடனே, நான் இல்லைனாலும் நடந்திருக்கோன்னே, சத்தியமாக இல்லை, நீ இல்லைன்னா நடந்திருக்காது அப்படின்னோடனே, சரி சரி நான் இல்லைனா நடந்திருக்காது, என்ன 2 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அர்ஜுன் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ஒயனை பார்த்தோன்னே, ஏன்னா நீயே சொன்னியா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, சரி சரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் தேங்க்ஸ்மா அப்படின்னோடனே, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் எங்கே அப்படின்னோடனே, அப்போ அவர் வராரு. இப்போ எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் எங்கன்ட்டு ஜங்குக் தான் கேட்டிருப்பாரு. இப்போ வந்துட்டு எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் 2 பேரையும் ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு, நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்ஸிஸ் பின்னாடி அந்த சேவலினை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. பின்னாடி சத்தம் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்போதுலேருந்து கத்திட்டு உயிரை வாங்குது. பேக் டு த ஸ்டோரி. ஒன்றும் இல்லை. அப்போ வந்துட்டு இப்படி நீங்களும் வாங்க அப்படி சொல்லிட்டு உங்களையும் வந்துட்டு இப்படி கூப்பிட்றாங்க. உங்களுக்கு வந்துட்டு இல்லை அவங்க 2 பேர் எடுக்கிறோன்னே, அது எப்படி நீங்கள் 3 பேரும் தானே இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க, ஸோ அதான் அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் என்னமோ நாங்கள் ஏதோ பண்ணியிருக்கோம், சாட்சியை கலெக்ட் பண்ணுற மாதிரியே கலெக்ட் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ உங்களுக்கு எதை கனெக்ட் பண்ணாலும் இப்போ போலீஸோடு தான் கனெக்ட் ஆகுது. எனக்கு கொடுத்த ட்ரைனிங் அப்படியாச்சு. அதனால் வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க, என்னங்க மாட்டினா மொத்தமாக மாட்டுறதுக்காண்டி ப்ரூஃப் எதுவும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு அர்ஜுனும் ஜங்குக்கும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படின்ட்டு. இல்லைங்க எனக்கு அப்படி தான் தோணுது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயந்துகிட்டே சொல்கிறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா அப்படி சொல்லிட்டு 3 பேருமே வந்துட்டு நிற்கிறீங்க. அதாவது ஜங்குக்கை நடுவில் விட்டு நீங்கள் 2 பேர் இந்த சைடில் நிற்கிறீங்களா, நிறைய போஸ் எடுக்கிறீங்க, லத்தியை வச்சு எடுக்கிறது அந்த மாதிரி எடுக்கிறது அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கோட தலையிலேயே வந்துட்டு அர்ஜுன் கேப் போட்டுவிட்டுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தம்பி வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கான், நம்மளை வந்துட்டு இதாக நினச்சி பண்ணியிருக்கான். ஏன்னா அப்பா அம்மாவை தான் பண்ணுவாங்க, அண்ணன் தம்பி பண்ண மாட்டாங்கன்ட்டு அதெல்லாம் அந்த வீடியோஸில் பார்த்துருக்கும்போது நம்ம இப்படி நம்மளுக்காண்டி பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நல்லா வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சு அப்புறம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்களா. உடனே அவர் கேட்குறாரு, எதுக்குங்க உங்கள் கூட்டு காலவாணி தனத்தில் எண்ணி சேர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நக்கலாக கேட்குறாரா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னங்க நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போலையே அப்படின்ட்டு நீங்கள் கேட்டோன்னே, இல்லை நானும் அதெல்லாம் செய்ய மாட்டேன், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செல்ஃபீஸ் நிறையா எடுக்கிறீங்க. சரி வாங்க உள்ளே வாங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் வேணாம், நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னோடனே, இல்லைங்க நான் கூட பண்ணித்தரேன் இதுக்கு அப்படின்னே, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இது கொஞ்சம் நார்மல் ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது, லைக் ரொம்ப 5 ஸ்டார்னு சொல்ல முடியாது, 3 ஸ்டார் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இங்கே நீங்கள் சாப்பிட்றீங்க டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி சரி ஒரு வழியாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரில, 3 பேருமே ஒரு மாதிரி பேக்கன்னு முழிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வந்துட்டு சரி சார் நான் காரில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் 3 பேர் மறுபடியும் ஒரு வாரம் முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு, சரி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னோடனே, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. டைம் ஆனதுனால வந்துட்டு ஏன்னா இவர் வந்ததே வந்துட்டு ஒரு ஈவினிங் டைமில் தான் வந்துருந்துருப்பார், ஈவினிங் டைமில். இப்போ நைட் டைம் ஆனோடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, வீட்டுக்கு போகணுமா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரு. சரி அர்ஜுனுமே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு காரில் எல்லோரும் ஏறுறாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட இறக்கி விட்றாரு. நீங்களும் சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவருக்கு வந்துட்டு அவர் என்ன நினச்சிருந்துருப்பாருன்னா, சரி நம்ம கூட வந்து இருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருப்பாரு. இப்பயே நீங்கள் வந்துட்டு தனியாக போகிறது தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, படிக்கிறதுக்காண்டி இருக்க வச்சோம், ஆனால் இப்போ நான் தனியாக போகணுன்னு நினைக்கிறா போல், சரி இருக்கட்டும், அவளுக்கா எப்போ நம்மளை ஏற்றுக்கிட்டு வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அவர் பெருசாக எடுத்துக்கல. அர்ஜுனுமே பார்க்குறான், என்ன இவன் அங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வீட்டையே குறுகுறுன்னு பார்த்துருக்காளா. அவன் வந்து குறுகுறுன்னு பார்க்குறத வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு, என்னடா பார்க்குற அப்படின்னே, இல்லை நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி நீ படிக்க வைக்கிறதுக்காண்டி அங்கே இருக்கிறா, முடிச்சுட்டு நம்ம கூட வந்துடுவான்னு நினச்சேன் நான்.
சரி விட அவளுக்கு எங்கே இருக்கணும்னு தோணுதோ அங்கே இருக்கட்டும் அப்படின்னோடனே, இல்லை அண்ணே அது எப்படி சொல்கிறது அப்படின்னோடனே, சரி விட அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னோடனே, சரி புருஷங்காரனே ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவனும் இல்லை. அதுக்கப்புறம் ஜங்குக்கே சொல்கிறாரு, நீ அவகிட்ட எதுவும் கேட்காது, இங்கே வா அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லாது, அவளுக்கா விருப்பம் இருந்தால் வரட்டும் அப்படின்னோடனே, எப்படிரா விருப்பம் இருந்தால் வரட்டுமா, இது என்னடா லாஜிக்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு புரியாது அப்படின்னோடனே, சரி நான் எதுவும் சொல்லிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ளே நம்ம தலையிட்டுக்க முடியாதுன்ட்டு அர்ஜுன் வந்துட்டு அமைதியாக இருக்கான். அப்படியே வந்துட்டு கார் வந்துட்டு இங்கே போகுது, ஜங்குக்கோட வீட்டுக்கு போகுது. ஜங்குக் வீட்டில் வந்துட்டு 3 பேருமே இறங்குறாங்க. ஹேனு, அர்ஜுனு, ஜங்குக்கு 3 பேர் இறங்குறாங்க. ஹேன் வந்துட்டு அங்கே ஒரு வண்டி போட்டு வச்சுருந்துருப்பார். ஸோ அங்கேருந்து சார் நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரா. அந்த டைமில் அர்ஜுன் வீட்டுக்குள்ளே போயிருப்பான். வீட்டுக்குள்ளேனா அவன் இவங்க காரில் நின்று இறங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அர்ஜுன் வந்துட்டு சரி நான் உள்ளே போகிறேண்ணே அப்படின்னோடனே, சரி அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க. பிஸ்னஸ் விஷயமா பேசினதுக்கப்புறம் இப்படி சார் ஃபோட்டோ உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்ட்டு, ஏன்னா நிறைய ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களே, இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் வந்துட்டு கொடுப்பாரு. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாரு, வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு. ஜங்குக் பார்க்குறாரு, என்ன இந்த ஆள் நம்மளை விட ரொம்ப அதிகமாக வெக்கப்படுறாரு அப்படி சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பெருசாக கண்டுக்காமல் வாங்கிட்டு வந்துட்டு உள்ளே வந்திருப்பார். அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்துட்டாங்களே, நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா, அவன் போய் நான் படுக்கிறேன்னா அப்படி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போய் படுத்துட்டான். இங்கேனுக்குள்ளே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒன்று தோணும், ஆமாம்ல நம்ம இது இருக்கே அவன் ஃபோட்டோ கொடுத்தானே அப்படி சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்க மெமரி கார்டு எடுத்து போட்டு லேப்டாப்பில் பார்க்குறாரு. நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இப்படி 3 பேர், அதாவது அர்ஜுன், நீங்கள், ஒயன், ஹேன் அப்படி எடுத்து ரிவர்ஸில் தானே இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் இந்த ஃபோட்டோ எடுத்தோமோ அப்படியே ரிவர்ஸில் வந்துகிட்டே இருக்கும்போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் ரசித்து பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு. பர்டிகுலராக ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு மனுஷன் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு, என்னது இது அப்படின்ட்டு. ஒரு மாதிரி அவருக்கு மூஞ்செல்லாம் சிவக்குது, ரொம்ப ஷை ஆகுறாரா. அப்படியே வந்துட்டு அந்த ஃபோட்டோவை ஒரு மாதிரி ஜூம் பண்ணி பார்க்குறாரு. எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி வெக்கம் தாங்கலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் மனுஷன் அப்படியே நின்றுட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்காராம். ஆக்சுவலாக அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கேப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்துட்டு உங்கள் கன்னத்தை கப் பண்ணிட்டு அப்படியே நெத்தி உரசிருப்பார்ல, அந்த பிக்கை வந்துட்டு இவர் எடுத்துருந்துருப்பார். அவர் வந்து அப்பயே போயிருந்திருக்க மாட்டார். அந்த பிக் அவங்க 2 பேரும் அப்படி பண்ணும்போதே அவர் நின்றுருந்துருப்பார். போகலான்னு போகிறப்போ வந்துட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்திருக்குமா. இவங்க கேப் போட்டிருக்காங்க, லைக் ரொம்பலாம் கேப் இல்லை, லைக் தலை மேலே அந்த கேப் நிற்கிது, ஆனால் நெத்தி அவருக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ நெத்தி அப்படி ஒட்டிகிட்டே இருக்கும்போது நீங்கள் கையில் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த லத்தியை கையில் வச்சுருந்துருப்பீங்க. லத்தி அந்த ஸ்டிக் இருக்கும்ல வச்சுருப்பீங்க. இவர் கன்னத்தை கப் பண்ணிட்டார். நீங்கள் வந்துட்டு அந்த நர்வஸ்னஸில் வந்துட்டு அவர் ஷோல்டரில் வந்துட்டு அப்படி கை வைக்கிறப்போ வந்துட்டு அந்த லத்தி வந்துட்டு அவர் ஷோல்டரில் நீங்கள் அந்த லத்தியை பிடிச்சிக்கிட்டே கை வச்சுருப்பீங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக கப்புள் ஃபோட்டோ, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் தலையில் வந்துட்டு கேப் இருக்குது, நெத்தி 2 பேர் முட்டிகிட்ருக்கீங்க, நீங்கள் போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கீங்க, அவர் வந்துட்டு சூட்டில் இருக்கார். அப்படி இருக்கும்போது ரொம்ப அப்படி கணக்கு ரொம்ப ரொமான்டிக்காக கப் பண்ணிட்டு அவர் வந்து ரொமான்டிக்காக உங்கள் நெத்தியை முட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த நர்வஸ்னஸ்ஸு ரொமான்டிக் எல்லா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஃபீலிங்லேயும் வந்துட்டு நீங்கள் அந்த லத்தியை கையில் பிடிச்சிட்டு இந்த சைடு வந்துட்டு அவர் ஷோல்டரில் 2 ஷோல்டர்லேயும் கை வச்சுருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த பிக்கு ரொம்ப அப்படியே செம்ம அள்ளுது அவருக்குன்னா, என்னது இது நல்லா இருக்குது இந்த மாதிரி ஃபீலிங். அது அவர் ஃபீல் பண்ணும்போதே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அந்த ஃபோட்டோவை அதை வந்து பண்ணதை ஃபோட்டோவை பார்க்கும்போது ரொம்ப அப்படியே அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஷை ஃபீலிங்காக அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு மனுஷன் வந்துட்டு ஃப்ளாட்டுன்னா அப்படி ஒரு ஃப்ளாட்டு. உடனே வந்துட்டு ஹேனுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஹேன் அப்படின்னோடனே அவர் பயந்துட்டார்.
இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு, எதுவும் பிரச்சனையா சார்? ஆஃபீஸில் தான் இந்த போகிறேன் சார் சார்ன்ட்டு அவர் அதுக்கப்புறம் அது முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, என்ன அது அப்படின்னோடனே, அது இல்லை அப்படின்னு ஃபோட்டோஸ் பார்த்தேன் அப்படின்னே அவருக்கு தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்களா சார் அப்படின்னே, ஆ ஆ பார்த்தேன் நல்லா இருக்கு எல்லா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வந்துட்டு சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஏதோ ஃபோட்டோகிராஃபர் கோர்ஸ் என்ன பண்ண நல்லா எடுத்திருக்கிய அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு, இல்லை சார் அப்படிலாம் இல்லை, அது சில சுச்சுவேஷன் அமையுமா நம்ம அதை அப்படியே கேப்சர் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அவங்க அந்த சுச்சுவேஷனே வந்துட்டு ரொம்ப ரியலான எமோஷன்ஸ் இருக்கும் அவங்க ஃபேஸில். அப்படி எடுக்கும்போது நம்ம எப்படி பார்த்தாலும் அது அழகாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ரியலான ஃபேஸில் இருக்க எமோஷன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் வந்துட்டு அந்த பிக்கை பார்க்கும்போது அது நல்லா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு மாதிரி மறைமுகமாக பேசிகிட்டே இருக்காரா, அவருக்கும் தெரியுது ஜங்குக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி ஹேனு உனக்கு இந்த மாதம் சம்பளம் போட்டேன் அப்படின்னோடனே, போட்டேங்க சார் அப்படின்னோடனே, அடுத்த மாதம் ஒன்றும் போடல இல்லைன்னொடனே, இல்லை சார் 15 தேதி தானே ஆகுது, இன்னும் 15 நாள் இருக்குன்னொடனே, அடுத்த மாதம் சம்பளத்தை ட்ரிப்பிளாக போடுறேன்னொடனே, சார் அப்படின்னோடனே, ஆமாம் என்ன இந்த இந்த மந்த்தே வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்து சேலரி போடுறேன்லாம் இல்லை, அதாவது அடுத்த மந்த்து சேலரி இப்போயே உனக்கு ட்ரிபிளாக போடுறேன், நெக்ஸ்ட் மந்த்து சேலரி தருவேன் அப்படின்னோடனே, இவனுக்குன்னா ஹேனுக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்குடே, ஒரு ஃபோட்டோக்கு இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன சார் சொல்கிறீங்க, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஏன் என்ன ரெக்கார்ட் பண்ணுறியா அப்படின்னோடனே, அவருக்கு ஆத்தாடி என்ன கண்டுபிடிச்சிட்டா சிடுமூஞ்சி அப்படின்ட்டு, இல்லை சார் அப்படின்னோடனே, ரெக்கார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த் சேலரியை இப்போ ட்ரிபிளாக போட்டு நெக்ஸ்ட் மந்த் தனியாக சேலரி தரேன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, சார் தேங்க்யூ சார் அப்போ சார் சூப்பர் சார் நல்லா இருப்பீங்க சார், தேங்க்யூ சார், குடும்பம் குட்டியோட நல்லா இருங்க சார் அப்படின்னோடனே, அதுதான் நடக்க மாட்டேங்குது அப்படின்னோடனே அவருக்கும் கேட்டுருச்சு, அதெல்லாம் இல்லை சார் மேடம் வருவாங்க அப்படின்னே, அவங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னே, அதான் நினைக்கிறேன் அப்படின்னே, சரி ஆனால் தேங்க்யூ சார் நல்லா இருப்பீங்க சார், குடும்பம் குட்டி பிள்ளை குட்டியோட நல்லா வாழ்வீங்க சார் ஒன்று, சரி அதுக்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி புலம்பிட்டு, சரி போய் தூங்கு அப்படின்னோடனே, நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுவேன் அப்படின்னோடனே, சரி சார் நீ எப்படி சார் நான் தூங்குறதுனே, இனிமேல் தான்ப்பா நீ சந்தோஷமாக தூங்கணும், நல்லா காசு வரப்போகுது, அதை நினச்சிட்டே தூக்கம் வந்துடும் அப்படின்னோடனே, ஓகே சார் தேங்க்யூ ஃபார் ஐடியா சார் அப்படின்னோடனே, அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் சார், தேங்க்யூ ஃபார் சார் அட வைடா அப்படின்னோடனே, சரி நீங்கள் ஏதோ டென்ஷனாக இருக்கீங்க, நீங்கள் போய் அந்த ஃபோட்டோவை திரும்ப பாருங்கள் சார், ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருங்கண்ணே, எதுக்கு அப்படின்னு, இல்லை அது கொஞ்சம் கேவலமாக நினைக்க மாட்டேங்களோடனே, நினைக்க மாட்டேன் சொல்லு அப்படின்னே, அது இன்னும் 2 இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்ல அப்படின்னே, அப்படியே வந்துட்டு ஃபோனை வைடா வேணா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சுட்டு, என்ன பாஸ் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் கூப்பிட்றாரு அப்படின்னே, சரி பரவாயில்ல அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு, ஐயோ 3 மாதம் சம்பளம்ன்ட்டு அவர் இப்படி போய் படுத்துறாரு. இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு சிரிச்சுட்டு, நம்ம வாயிலேருந்து கெட்ட வார்த்தைலாம் வர வைக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு இப்போ தான் கெட்ட வார்த்தை வேறு பேசுகிறாரு, ஐயா தேவையில்லாமல் கெட்ட வார்த்தை பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி என்னன்றதையே வந்துட்டு அவர் கெட்ட வார்த்தையை நினச்சிட்டு பழகிட்டு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபோட்டோவே திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி வந்துட்டு அவருக்கு ஆனந்தமாக இருக்கும். சரி அர்ஜுன் வந்துட்டு பயங்கரமாக இப்போ தான் வந்துட்டு சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் ஸ்லீப். இந்த சைடு நீங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நாளில் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இப்படி ஒரு மாதிரி நினச்சி பார்த்துட்டு தூங்கிட்டு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு அவங்க கணத்தை கப் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஜில்லுன்னு இப்படி ஜிவ்வுன்னு ஏறுமா, நீங்கள் அப்படியே வந்துட்டு அதே ஒரு மாதிரி ஃபீலிங் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே எப்பயுமே வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி ஒரு எமோஷன் வந்துட்டு நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறதுனால வந்துட்டு ஒரு மாதிரி உங்களால் அந்த எமோஷனை இப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த கண்ணம் வந்துட்டு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம பிடிச்ச இடம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, ஒரு மாதிரி வந்துட்டு அந்த ஷையோட ஐயோ என்ன நடந்துச்சு பெருமானே அப்படின்ட்டு
ஒரு மாதிரி கட்டிலில் தரையில் உருண்டு பிறண்டுட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படியே சரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடுவீங்க. இந்த சைட் ஜங்குக்குமே வந்துட்டு அந்த ஃபோட்டோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரி நம்ம தூங்கலாம், நாளைக்கு வேறு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவும் மனசு இல்லை. அட் த சேம் டைம் நாளைக்கு கடமை வந்துட்டு நம்மளை வான்னு கூப்பிடுதேன்னு சொல்லிட்டு அதையும் இது பண்ணிவிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே லேப்டாப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவர் போயிட்டார், அப்படியே தூங்கிட்டார். ஸோ இதோட நம்ம இன்றைக்கான எபிசோடை முடிச்சிடலாம். எப்படி இருக்குது எனக்கு தெரியவில்லை, ஆனால் நல்லாக இருக்குன்னு என்று நான் நம்புகிறேன். சரி எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லுங்கப்பா, கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். எப்படி எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வராது, ஆனால் கொஞ்சம் ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு நான் கொஞ்சம் பணிவுடனும் ஒரு பலவுடனும் கேட்குறேன். எனக்கு இன்றைக்கி டேட்டு சொல்லலை, நான் ரொம்ப நாள் டேட் சொல்லவே இல்லை. இன்றைக்கி ஜனவரி 5 திங்கட்கிழமை காலையில் 10:56 போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டைமில் வந்துட்டு நான் போடுற டைம்லாம் இந்த நியூஸ் ரொம்ப பாம்பலசாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் இல்லை, பிடிஎஸ் வந்துட்டு அவங்களோட கம்பேக் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, அந்த வெப்சைட்டில் வந்துட்டு அவங்க டைமர் ஓடிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, அவங்களோட வேர்ல்டு டூருக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. 15ஆந்தேதி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தேதி 5. ஸோ பார்க்கலாம் எப்படி போயிட்டுருக்கு என்ன ஏது. அவங்களோட சாங் வந்துட்டு மார்ச் வந்து ரிலீஸ் ஆகுது. கம்பேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 3 வருஷம் சாங் வந்துட்டு குரூப்பாகவே அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கான்செர்ட் போகணும் 3 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சேன். கான்செர்ட்டுக்கு வழியில் ஒரு கரும்பத்துக்கும் வழி இல்லாத மாதிரி தான் இன்ன வரைக்கும் பிச்சை எடுக்கும் பெருமாளாக வந்து உட்காந்துட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம், எல்லாரோட டெய்ஸீஸோட புலமும் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சரி முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. நான் வேறு என் ஹெட்ஃபோன்ஸ் வேறு பிஞ்சு போச்சு, இன்னொன்று வேறு வாங்கணும். ஹெட்ஃபோன் சவுண்ட் வச்சு கேட்டனால என் ஹெட்ஃபோன் பிஞ்சு போச்சு. ஸோ சவுண்ட் எல்லோரும் கம்மியாக வச்சு கேளுங்க. அப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி, டோன்ட் பி அடிக்டட், ஜஸ்ட் இமேஜின். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் இன்ஸ்டாவில் வந்துட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் டிஎம்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த டைம் வந்துட்டு நியூ இயர் போயிட்டுருக்கு. நான் இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கனால நிறைய பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கோம். ஸோ சாரி ஃபார் தேட். எனக்கு இப்போ இருக்கிற டைம்லலாம் நான் ஒரு மயிரையும் கழட்டலை. ஸோ அடுத்த வந்து நான் இந்த போஸ்ட் போடுற டைம்லயாவது இன்ஸ்டாவில் இருக்க எல்லாருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னாலும் தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி நியூ இயர் வந்து பிறந்ததுலேருந்து போன வருஷத்தை நம்ம வேஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் என்னது அப்படின்னா, இனிமேல் வர வருஷத்தையாவது ஒழுங்காக இது பண்ணுவோமா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வீட்டில் வேறு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக சண்டே ஆகிக்கிட்டு போயிட்டுருக்கு. அதனால எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குவீங்க. அப்போ என்னால் வந்துட்டு இப்போ தான் சாரி கேட்க முடியும். ஸோ இந்த இதெல்லாம் கேட்டிங்கன்னா சாரி, ரொம்ப சாரிப்பா. அப்புறம் அவ்வளோதான். ஓகே, பை பை டேஸீஸ்.